கணநாதனே கஜமுகநாதனே கணநாதனே கஜமுகநாதனே தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா கணநாதனே கஜமுகநாதனே கணநாதனே கஜமுகநாதனே. இவரை பார்த்தோன்னே ரெட்டை பிள்ளையார், இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெட்டை பிள்ளையார் இருக்கார். ரெட்டை பிள்ளையாரை கும்பிட்டா என்ன சார் நடக்கும்? ரெட்டை பிள்ளையாருக்கு தேங்காய் மாலை போடணும். தேங்காய் மாலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் விரைவில் கூடும். இந்த ரெட்டை பிள்ளையாரை எந்தெந்த கன்னி பெண்கள்லாம் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கீங்களோ அவங்களாம் இதை கும்பிட்றதுனால கண்டிப்பாக திருமணம் விரைவில் கைகூடும். அதே நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா தேய்பிறை, ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை வளர்பிறை வந்துட்டே தான் இருக்கும். தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அந்த சங்கட ஹர சதுர்த்தியா அற சதுர்த்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடத்தை அறுக்கக்கூடிய சதுர்த்திக்கு பேர். சதுர்த்தினா நாலாவது, சதுர்னா நாலாம் இடத்துக்கு பேர் சதுர், சதுர்வேதம்னு பேசுவோம். அது மாதிரி 4, அந்த தேய்பிறையிலிருந்து 4வது நாளை கொடுக்கக்கூடியது சதுர்த்தி. அந்த சதுர்த்தியில் தேய்பிறையாக இருக்கணும், எல்லா சங்கடமும் தேஞ்சு போகணுங்கிறதுக்காக தான் தேய்பிறை சதுர்த்தியை விநாயகருக்கு அற்புதமான நாளாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆலயத்தில் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு சீனிவாச பெருமாள், அந்த சீனிவாச பெருமாளுடைய அழகு உண்மையாகவே பாருங்கள், இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது சொக்கி போகும் அழகு. அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம் சரவணபவ என்ற நாமம். அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம் கருணை பொழிகின்ற நாமம். முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம் கருணை பொழிகின்ற நாமம். முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம் சரவணபவ என்ற நாமம். அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். தங்கரதமேறி வந்தேன் சங்கடத்தை தீர்த்தருளும் சிங்காரவேலனவன் என் நெஞ்சில் அமர்ந்தருளும். தங்கரதமேறி வந்தேன் சங்கடத்தை தீர்த்தருளும் சிங்காரவேலனவன் என்
நெஞ்சில் அமர்ந்தருளும் சுந்தர வடிவழகே பன்னிரு கரத்தோனே நின் திருவடி காண பாடும் நாமம். சுந்தர வடிவழகே பன்னிரு கரத்தோனே நின் திருவடி காண பாடும் நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். உலகினில் ஒரு நாமம் அழகனின் திருநாமம். பழமுதிர் சோலையில் திகழ்ந்தவன் அருள் நாமம். உலகினில் ஒரு நாமம் அழகனின் திருநாமம். பழமுதிர் சோலையில் திகழ்ந்தவன் அருள் நாமம். முத்தமிழ் முழுவதும் புகழ் கொண்ட குகன் நாமம். பக்தருக்கு ஆதாரம் ஆகும் நாமம். முத்தமிழ் முழுவதும் புகழ் கொண்ட குகன் நாமம். பக்தருக்கு ஆதாரம் ஆகும் நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், முருகப்பெருமானுக்கு பிரம்மஹத்தியா? ஒரு எறும்பை கொன்னாலும் பிரம்மஹத்தி தான், அதில் சந்தேகமே கிடையாது. பிரம்மஹத்தினா ஏதோ நமக்கெல்லாம் வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு உயிரும் போவதற்கு காரணமாக இருந்தால் பிரம்மஹத்தி. இது நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். ராவண வதம் பண்ண பின்னாடி பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணார், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்துருக்கோம். இந்த முருகப்பெருமானுக்கு பிரம்மஹத்தி எப்படி வந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர் அசுரரை வதம் செய்ததனால் அவருக்கு பேர் சத்ரு சம்ஹாரன்னு பேர். அப்பேற்பட்ட ஒரு சம்ஹாரம் செய்ததனால் அந்த பிரம்மஹத்தி தொலைச்சிருச்சு. அப்போ யார்கிட்ட போய் கேட்பார்? சண்முகர். ஜோதிடத்திற்கு தலைவரான சண்முகர் அந்த பராசக்திகிட்ட கேட்குறார், அம்மா இந்த பிரம்மஹத்தி போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பார்வதி தேவி ஒரு அருமையான தன்னுடைய குமரனுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க. அதாவது சப்தமாதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும், அதே மாதிரி தென்கரையில் இருக்கக்கூடிய கைலாசநாதர்கள் என்று சொல்லக்கூடிய சப்த கைலாசநாதர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களையும் வணங்கி அவருடைய பிரம்மஹத்தி போனதாக வரலாறு. இப்போ இந்த கதைக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு? இந்த கதை இந்த கோவிலுக்கு என்ன தொடர்பை ஏற்படுத்துகிறது? அது பற்றிய அற்புத தகவல் சிறிய இடைவேளைக்கு பிறகு.